விமர்சனங்களை வச்சாலே அவர் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறார் அப்படின்ற காரணத்துக்கு ராணுவ சொல்றேன் தெரிஞ்சிருவோம் சேஃப் கேமா விளையாடுற மாதிரி நான் பாக்குறேன். என்னது ஜாக்லின் இன்னும் சேஃபா விளையாடுறாங்களா? ஆமாங்க, அப்படிதான் சௌந்தர்யா சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் தான், வேற என்ன. எப்படியும் க்ளோஸ் நாமினேஷன் தான் வைப்பாங்கன்னு பார்த்தா இந்த டைம் ஓபன் நாமினேஷன் லிவிங் ஹால்ல உட்காந்து மூஞ்சிக்கு நேரம் சொல்லு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து வந்து நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பனா என்ன பண்ணுவாங்க கண்டஸ்டன்ஸ்? எல்லாத்தையும் நாமினேஷனுக்குள்ள உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தானே கொண்டு வருவாங்க. அப்படித்தானே நடக்கும், அதானே வழக்கம் முறை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் கிடையாது. நாமினேஷன்ல 2 பேர் வரலங்க. என்னது 2 பேர் வரல? அது யாரு அப்படின்னு கேட்டா வேற யாரும் இல்ல, முத்துக்குமரனும் சௌந்தர்யா. அவங்க என்னங்க சொல்றாங்க? அவங்க தான் ஃபைனல்ஸ் போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களதான் தூக்கணும் அப்படின்ட்டு அவங்களதான் நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அதுதான் கிடையாது. இவங்க 2 பேரும் ஃபைனல்ஸ் எப்படியும் போயிருவாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள உள்ள மக்களுக்கும் தெரியும், வெளியில உள்ள மக்களுக்கும் தெரியும். ஆனா அவங்கள இப்ப நாமினேட் பண்ணி நாமினேஷன் லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு ஃபுல்லா வந்து மக்கள் மாத்தி மாத்தி போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுக்கு மத்த கண்டஸ்டன்ஸுக்கு போட மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும் நாமினேஷனுக்குள்ள கொண்டு வரலங்க. மீதி இருக்க 10 பேர்ல 8 பேர் வந்து நாமினேஷனுக்குள்ள உள்ளுக்கு வந்திருக்காங்க. அது வந்து இந்த ப்ரோமோ படி என்னென்ன ரீசன் சொல்லி யார் யார பண்ணிருக்கா அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் வந்து விசால நாமினேட் பண்றாங்க. ஏற்கனவே 2 நாள வீக்கெண்ட் ஷோல விசால வச்சு ஜாக்லின் வச்சு செஞ்சாங்க. அவங்க கேம் எப்படி விளையாடுறாங்கன்னா தனக்கு தோன்றதை சொல்லாம அடுத்தவங்களை தூண்டி விட்டு கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படி விசால 1008 விமர்சனங்களை வச்சாலே அவருக்கு ஏத்துக்கிற மனப்பான்மையே கிடையாது அப்படின்ட்டு ஜாக்லின் வந்து விசால நாமினேட் பண்றாங்க. அடுத்து முத்துக்குமரன் ராணாவை தான் சொல்றாங்க. ஏன்னா நேத்தே ராணாவுக்கு முத்துக்குமரன் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்து உன்னை டார்கெட்லாம் பண்ணலடா, நீயா இருக்க முடிக்கிற கிளி பிள்ளைக்கு சொல்றாப்புல வந்து ராணாவுக்கு எடுத்து சொன்னாங்க. அப்படியே ராணா கேட்கிற மாதிரிலாம் தெரியல. ஏன்னா ராணவ மைண்ட் செட்ல ஒண்ணு இருக்கு, நம்ம கேம் விளையாடுறதுக்கு வந்திருக்கோம், கடைசி வரை கேமே விளையாண்டு போயிருவோம், இங்க நானாலாம் இருக்க வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு. அதை சொல்லிதான் முத்துக்குமரன் நாமினேட் பண்ணிருக்காப்ல. ரயானும் அதைத்தான் சொல்றாப்ல. ராணாவுக்கு வந்து எல்லாத்துக்கும் கேம் புரிதலை பத்தி ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா ராணாவுக்கு இந்த கேமை பத்தி வேற மாதிரி புரிதல் இருக்கு. அதனால இந்த கேமுக்கு அவர் வந்து ஃபிட் கிடையாது, அதனால ராணாவை நான் நாமினேட் பண்றேன் அப்படின்ட்டு வந்து ரயான் சொல்றாப்ல. அடுத்து சௌந்தர்யாவும் விசாலும் வந்து ஜாக்லின் சொல்றாங்க. விசால் அதுக்கு என்ன ரீசன் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யாரை வச்சு விளையாடணும் அப்படின்ட்டு எப்ப பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி விளையாடுற இந்த ஜாக்லின் இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேணாம் நான் நினைக்கிறேன், அதனால ஜாக்லின் நான் நாமினேட் பண்றேன் அப்படின்ட்டு 2 பேத்துக்கு இடையில அப்படியே ஒரு நக்கலா சிரிச்சிட்டு போறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இதே ரீசன் தான் வந்து ஜாக்லின் வந்து விசாலுக்கு சொல்லியிருப்பாங்க. அதே ரீசனை விசால் வந்து இப்ப ஜாக்லினுக்கும் சொல்ற மாதிரி தான் இருக்கு. சௌந்தர்யா ஜாக்லினை நாமினேட் பண்ணதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா தான் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை ஏதாவது சொல்லிட்டோம்னா வெளியில நம்ம தப்பா தெரிஞ்சிருவோமோ அப்படின்ட்டு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை எதுவுமே சொல்றது இல்ல, அதனால அவங்க சேஃப் கேம் விளையாடுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ட்டு ஜாக்லினை மறுபடியும் போட்டு உடைக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல சௌந்தர்யா என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா முத்து, தீபக், மஞ்சரி இவங்க கூட இப்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்துகிட்டு அவங்க செய்யற சில தப்புகளை சொல்ல முடியாங்க அப்படின்ட்டு இன்டைரக்டா சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ ஏன்னா அவங்க 3 பேரும் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ், அவங்க கூட இருந்தே அவங்க செய்யறதை ஏதாவது சொன்னோம்னா நம்மளுக்கு அது நெகட்டிவா போயிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு சொல்ல முடியாங்களோ அப்படின்னு சௌந்தர்யா ஜாக்லினா சொல்றாங்க மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஆக மொத்தத்துல வீட்டுக்குள்ள உள்ள 10 பேர்ல 8 பேர் நாமினேஷன் வந்துட்டாங்க, சௌந்தர்யாவும் முத்துவும் தவிர. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சௌந்தர்யா முத்து நாமினேஷன் வராது வந்து குட் கேம் தானா இல்ல அவங்களே உள்ள கொண்டு வந்திருக்கணுமான்னு தோன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல உள்ள இந்த 8 பேர்ல யார் 2 பேர் வந்து வெளியே போவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.